ஹலோ எவ்ரிவன், நான் ஓவியா. இந்த வீடியோவில் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஆப்ரேட்டர் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேல்யூ வந்து ஒரு சீக்வன்ஸில் ப்ரெசன்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர் அவைலபிள்னா இன் அண்டு நாட் இன். ஓகேவா? அதுக்கு பதில் கமா கொடுத்துக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்புறம் அண்டு நாட் இன் இது எல்லாமே சேம் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன் நாட் இன். இப்போ நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். இந்த லிஸ்ட் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? பிரிண்ட்ல ஃபோர் இன் லிஸ்ட் ஒன்னான்னு செக் பண்ணுறேன். 4 வந்து லிஸ்ட் ஒன்னில் இல்லை. ஸோ அவுட்புட் வந்து என்னோட இது ஃபால்ஸ். ஸோ இதோட இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இன்கேஸ் நான் வந்து இதை 3 இன் லிஸ்ட் ஒன்னான்னு செக் பண்ணால் என்னுடைய அவுட்புட் வந்து 2ன்னு வரும். பிகாஸ் 3 வந்து இந்த சீக்வன்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு வேல்யூ வந்து சீக்வன்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இன் நாட் இன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. இப்போது அகைன் இந்த 4 வந்து நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் கொடுக்குறேன். 4 நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா அஃப்கோர்ஸ் 4 வந்து அந்த லிஸ்ட்டில் ப்ரெசண்ட்டில் இல்லை. அப்போது இதோடைய அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து செக் பண்ணுவா. str1 = சாம்பிள் இப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போது பிரிண்டில் ஏ இன் str1 செக் பண்ணுறேன். சாரி, அவுட்புட் வந்து எரர் வரும். ஏ வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஸோ டபுள் கோட்குள்ளே கொடுக்கணும். இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரூ, பிகாஸ் ஏங்கிறது இங்கே வந்து அவைலபிள். இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல இசட் அப்படின்னு கொடுக்குறேன்னா இதோடைய அவுட்புட் வந்து ஃபால்ஸ். பிகாஸ் இசட் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் ப்ரெசண்ட்டில் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.